தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாசகத்தில் திருத்தோள் நோக்கத்திலிருந்து ஓர் பாடல். பொருள் பற்றி செய்கின்ற பூசணைகள் போல் விளங்க செருப்புற்ற சீரடி வாய் கலசம் ஊனமுதம் விருப்புற்று வேடனார் சேடறிய மெய் குளிர்ந்தங்கு அருள் பெற்று நின்றவா தோள் நோக்கமாடாமோ. திருத்தோள் நோக்கம் இது பெண்கள் விளையாடுகின்ற ஒரு விளையாட்டு. கடைக்கண்ணால் மற்றொருவர் தோளினை நோக்குகின்ற பார்க்கின்ற மகளிர் விளையாடுகின்ற ஒரு விளையாட்டு. அப்படி அவர்கள் விளையாடுகின்ற பொழுது சிவபெருமானின் பெருமைகளையும் அருள் ஆற்றலினையும் கருணையினையும் பாடிக்கொண்டே விளையாடுகிறார்கள். இதிலே பொருள் பற்றி செய்கின்ற பூசணைகள் போல் விளங்க, சிவபெருமானுக்கு கண்ணப்ப நாயனார் பூசை செய்கிறார். கண்ணப்பன் பூசை செய்கிறார். கண்ணப்பன் வேடன், காட்டிலே வாழ்பவன். அவன் திண்ணப்பன். இறையருளால் சிவபெருமானது அருளால் கண்ணப்பன் ஆயினான். அவன் திண்ணப்பன் சிவபெருமானுக்கு பூசை செய்கிறான். கண்ணப்ப நாயனார் வரலாறெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவர் பூசை செய்கிறார். பூசை செய்கின்ற பொழுது, இப்பொழுது நாம் வீடுகளிலே பூசை செய்கின்ற பொழுது, சிவபெருமானுக்கு பூசை செய்கின்ற பொழுது என்னென்ன பொருட்களெல்லாம் வாங்கி இறைவனுக்கு படைத்து பூசை செய்வோம். அனைத்து அபிஷேக திரவியங்களையும் நாம் வைத்திருப்போம். ஆனால் கண்ணப்பன் என்ன செய்கிறார்? கண்ணப்பனுடைய சிவபூசை வித்தியாசமானது. அங்கே அன்புதான் நிறைந்து இருக்கிறது. பூசை பொருட்கள் குறைந்து அன்பால் அவன் பூசை செய்கிறான். அவன் எடுத்திருக்கின்ற பொருட்கள் எல்லாம் அன்பாலே செய்யப்பட்ட பொருட்கள். அதான் முதல் வரி மாணிக்கவாசகர் எழுதுகிறார், பொருள் பற்றி செய்கின்ற பூசணைகள் போல் விளங்க. அனைத்து பொருட்களும், பூசணைக்குரிய அனைத்து பொருட்களும் அங்கே இருப்பது போல ஒரு சூழ்நிலையை மாணிக்கவாசகர் உருவாக்குகிறார். கண்ணப்பன் சிவபெருமானுக்கு காட்டிலே செய்த பூசை அனைத்து பொருட்களையும் வைத்து, பூசைக்குரிய அனைத்து பொருட்களையும் திரவியங்களையும் அனைத்தையும் வைத்து செய்தது போல் இருந்தது. எப்படி? செருப்புற்ற சீரடி. அவன் காலிலே வேடன், காட்டிலே வேட்டையாடுபவன், மிருகங்களை வேட்டையாடுபவன். அந்த ஊன்தான் அவனுக்கு அமுதம். அங்கே செருப்புற்ற சீரடி பூசனை செய்கிற பொழுது கனமான செருப்பு அவன் அணிந்திருக்கிறான். அந்த செருப்போடு இருக்கிறான். செருப்புற்ற சீரடி. ஆனால் அவன் கண்ணப்பன் சிவபெருமான், உங்களுக்கு தெரியும், சிவபெருமான் கண்ணிலிருந்து இரத்தம் வருகின்ற பொழுது தன் கண்ணை எடுத்து பொருத்தியவன். இன்னொரு கண்ணிலும் இரத்தம் வருகின்ற பொழுது தன்னுடைய இரண்டாவது கண்ணை எடுத்து விட்டால் அந்த கண்ணை சிவபெருமானுக்கு எங்கு வைப்பதென்று தெரியாமல் போய்விடுமே என்று, சிவபெருமானது கண்ணிலே அது வைக்க இயலாமல் போய்விடுமோ என்று தன்னுடைய செருப்பாலே அடையாளம் கண்டு தன்னுடைய அம்பினால் கண்ணை எடுக்கப் போகிறான்.
அப்பொழுதுதான் நில்லு கண்ணப்பா என்று ஆண்டவன் தோன்றி அருள் செய்கின்றார். அப்படி செருப்புற்ற சீரடி, வாய் கலசம், நீர் வேண்டுமல்லவா அபிஷேகத்திற்கு நீர். அவனிடத்திலே பாத்திரம் இல்லை. அருகிலே குளங்கள் இருக்கின்றன, அருகிலே அருவிகள் இருக்கின்றன, சுனைகள் இருக்கின்றன. அங்கே போய் நீரை வாயில் எடுத்துக்கொண்டு வாய் நிறைய வைத்து கொண்டு அப்படியே சிவபெருமானுக்கு வாயை திறந்து அபிஷேகம் செய்கிறார். அதான் கலசம், வாய் கலசம். நாம் கலசம் பூசணைக்கு வைத்திருப்போம். அதற்குரிய உலோகத்திலே நீரை நிரப்பி பல்வேறு வேத மந்திரங்களை சொல்லி வைத்திருப்போம். அவன் வாய் கலசம், வாயில் நீரை எடுத்து வருகிறான். பூக்களுக்கு அவன் என்ன செய்வான் கண்ணப்பன்? அவனுடைய தலை விரிதலையிலே அங்கங்கே பூக்களை சொருகி வருவான். அந்த பூ அப்படியே அந்த தலையை சிவபெருமான் சிலை மீது ஆட்டுகின்ற பொழுது அந்த பூக்களெல்லாம் சிவபெருமான் மீது அபிஷேகமாக விடும். அப்படி இப்பொழுது அவன் தலையில் முழுவதும் பூக்களோடு வருகிறான், வாயில் நீரோடு வருகிறான், அபிஷேக நீரோடு வருகிறான். ஊன் கலசம் சிவபெருமானுக்கு படைப்பதற்கு வேட்டையாடிய மிருகங்களை சமைத்து எது ருசியாக இருக்கிறதோ அதைத்தான் இறைவனுக்கு படைக்க வேண்டும் என்று ருசி பார்த்து கொண்டு வருகிறான். அமுதம் போல அதை படைக்கிறான். அதற்கடுத்து விருப்புற்று வேடனார் சேடறிய, இதையெல்லாம் சிவபெருமான் மீது கொண்ட பேரன்பினாலே விருப்புற்று வேடனார் சேடறிய, இதெல்லாம் நன்றாக இருப்பதே என்று, நன்றாக இருக்கிறதே என்று கண்ணப்பன் அறிகிறான். இதெல்லாம் சிறப்பாக இருக்கிறதே பூசணைகள் என்று, பூசை சிறப்பாக இருக்கிறது என்று அவன் மகிழ்கிறான். சிறப்பாகவே இருக்கிறது என்று நினைக்கிறான். அன்பாலே துடிக்கிறான். சிவபெருமானை தினமும் பூஜை செய்கின்றோம். அந்த அன்பிலே அவனுக்கு மகிழ்ச்சி அளவிற்கு மேல் இருக்கிறது. அதைத்தான் திருவாசகத்திலே படிக்கிறோம் அல்லவா? அளவிலா ஆனந்தம், அளவிலா ஆனந்தம். அப்படி அளவிலா ஆனந்தத்திலே கண்ணப்பன் இருக்கிறான். இறைவனுக்கு நாம் அன்பினை அளவிலாது தருகின்ற பொழுது, இறைவனோடு அளவிலாத அன்பிலே நாம் இணைகின்ற பொழுது அளவிலா ஆனந்தம் இறைவன் தருவன். விருப்புற்று வேடனார் சேடறிய மெய் குளிர்ந்தங்கு, யாருக்கு மெய் குளிர்ந்து விடுகிறது? சிவபெருமான் மெய் குளிர்ந்து விடுகிறது. இப்படி ஒரு பக்தன் அளவிலா அன்பிலே நம்மை வணங்குகிறானே என்று சிவபெருமானது மெய் குளிர்ந்தங்கு. அருள் பெற்று நின்றவா, சிவபெருமானது மெய் குளிர்ந்ததன் காரணமாக அது அப்படியே அந்த அன்பு திரும்பி கண்ணப்பன் மீது அருள் பெற்று நிற்கிறான் கண்ணப்பன். இதுதான் அந்த பாடல். கண்ணப்பன் பூசை செய்கிறான். எப்படி பூசை செய்கிறான்? கண்ணப்பன் செய்கின்ற பூசையினாலே சிவபெருமான் மெய் குளிர்ந்த அங்கு. அதனுடைய விளைவு அருள் பெற்று நின்றவா, கண்ணப்பன் அருள் பெற்று நிற்கிறான். திண்ணப்பன் கண்ணப்பன் ஆயினான், கண்ணப்பன் நாயனார் ஆயினார். தோல்நோக்கம் ஆடாமோ, இதை சொல்லி அந்த பெண்கள் விளையாடுகிறார்கள். இப்படியாக அந்த பாடலை மாணிக்கவாசகர் வடிவமைத்திருக்கிறார். கண்ணப்பனுடைய பூசனை அன்பால் நிறைந்த பூசனை. இன்னொரு பாடல்ல சொல்லுவார், கண்ணப்பனை ஒப்பதோர் அன்பின்மை கண்டவின் என் அப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டு அருளி. மாணிக்கவாசகர் சொல்லுவார், கண்ணப்பனை ஒப்பதோர் அன்பு இன்மை என்கிட்ட அப்படி இல்லை. மாணிக்கவாசகர் சொல்றார், கண்ணப்பனை ஒப்பதோர் அன்பின்னை கண்டபின், கண்ணப்பனிடத்திலே இருக்கிற அன்பு என்மையில் என்னிடத்திலே இல்லை என்பதை நீ அறிந்த பின்பு சிவபெருமானே, கண்ணப்பன் உன்மேல் அன்பு செலுத்தினான். அவன் செலுத்திய அன்பிற்கு
நான் நிகராக மாட்டேன், அப்படி அறிந்தும் என்னை ஆட்கொண்டு அருளினாய் என்று மாணிக்கவாசகர் சொல்வார். இந்த பாடலிலே நாம் உணர்கின்ற உட்பொருள், அன்பாலே ஆண்டவனை பூசை செய்தால் போதும். அதைத்தான் திருமந்திரம் சொல்கிறது. பூசை செய்தல் திருமந்திரம் சொல்கிறது. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை போதும் அன்பாலே, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் பிறர்க்கு நாம் யாவர்க்குமாம் உண்ணும் போது பிறர்க்கொரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே. அந்த உரை என்பது அன்பு சார்ந்த பேச்சு, அன்பு சார்ந்த உரையாடல், அன்பு சார்ந்த ஒரு தொடர்பு. அங்கேதான் அன்பு இருந்தால் போதும். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, அது அன்போடு. எப்படி நம்முடைய கண்ணப்பன் செய்தார்? அன்போடு ஊனமுதம், அன்போடு வாய் கலசம், அங்கே செருப்புற்று சுயிரடி. அன்புதான் மனிதனுக்கும் அடியார்களுக்கும் ஆண்டவனுக்கும் இடைப்பட்ட பாலம். அந்த பாலத்தை இணைப்பது, அடியாரையும் ஆண்டவனையும் இணைப்பது அன்பு என்கின்ற உட்பொருளை நாம் இதில் தெரிந்து கொள்கிறோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.